ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் பெல்லேருந்து வந்திருக்கக்கூடிய நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டார்ட் ஆகுது. அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து இதை விட அதிகமாகவே வரும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எங்கிருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படிங்கிறதுல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து 2 விதமான போஸ்டிங் அப்படிங்க கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இன்ஜினியரிங் ட்ரைனிங், இன்னும் ஒன்று வந்து சூப்பர்வைசர் ட்ரைனி அப்படிங்கிறது. மொத்தமாக இதில் வந்து ஒரு 400 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி ராணிப்பேட்டில் வந்து பெல் கம்பெனிக்கான பிளான் வந்து இருக்குது. அதுலேருந்து தான் ஆள் எடுக்கிறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்ராலஜி, இவ்வளோத்துலேருந்தும் கிட்டத்தட்ட 400 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுவும் வகுப்புகள் வரியாக இதில் வந்து பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஜினியர் ட்ரைனி அப்படிங்கிறதுக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டை நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 29 வயசுக்குள்ளே இருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்ராலஜி, இந்த இதில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் சூப்பர்வைசர் ட்ரைனியில் வந்து டிப்ளமோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற 27 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயே என்னென்ன பொசிஷனில் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். மெக்கானிக்கலில் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், மெக்கட்ரானிக்ஸு, பவர் பிளான்ட் இன்ஜினியரு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரு, இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஏஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்ல, அது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து 2 ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு 2 மெத்தடில் இது பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 1 வந்து சிபிடி எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்ஜினியர் ட்ரெயினில் வந்து பேசிஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். 50,000 1,60,000 வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சூப்பர்வைசர் ட்ரைனி அப்படிங்கிறத வந்து 32,000 1,00,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவும் இல்லாமல் அலௌன்ஸ் அப்படிங்கிறதும் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலௌன்ஸு, மெடிக்கல் அலௌன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலௌன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து 400 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க. இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்க எல்லாருக்குமே 1,072 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எத்தனையோ பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க இருக்காங்க. இதில் இன்ஜினியர் முடித்தவங்களுக்காக வேக்கன்சி அப்படிங்கிறது நிறையவே கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.